கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, மாதம் மாதம் உங்களை சந்திக்க வேண்டும். சந்திக்கவில்லை என்றால் நிம்மதியான தூக்கம் கூட இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய ஆதரவும் ஒரு அன்பான ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறது நீங்கள் மட்டும்தான். உறவுகள் என்பது நீங்கள் தான். பாசமான அன்பான சகோதர சகோதரிகளாக நிறைய என்ன பண்ணுறீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறீங்க. நிறைய விஷயங்களை இன்னும் பேசுங்க சார், நீங்கள் சொல்கிறது அப்படியே இருக்குது, என் வீட்டில் இருந்து பார்த்த மாதிரி இருக்குது, என் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கிரகங்களை லவ் பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்ல முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு உண்மையிலே வந்திருக்கு. எனக்கு ஆதரவு கொடுத்த அன்பு நேயர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதங்கள்லேயும் நம்ம மாத பலன்கள் எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் எடுப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், இவங்களுடைய காம்பினேஷன் தான் அதிகமாக இருக்கும். இப்போ என்னென்னா இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்னு சொல்லியிருக்கோம். ஒரு கிரகம் கடந்தாலே நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். அப்போ 5 கிரகங்கள் கடக்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள், அற்புதமான செயல்பாடுகள் நம்முடைய நேயர்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற 20% மாற்றங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இதில் கட்டாயமாக ஒரு 20% ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு 3 நாள் சாப்பிடாமல் பட்னியாக கிடந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், அதே போல் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியே குடிக்காமல் இருந்தால், சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ, அந்த அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிற, அதே மாதிரி கஷ்டங்களை சந்தித்து இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காப்பி ஒரு பன்னு கொடுத்தா எப்படி இருக்கும், அப்பாடி கொஞ்சமாச்சும் எனக்கு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சந்தோஷப்படுவோம். அதே தான் அந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. சரி, இப்போ உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அதிசாரமாக உள்ளே நுழைகிறார். ராசிக்குள்ள செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் என்று அத்தனை விதமான கிரகங்களும் ஒன்றோடு அமர்ந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க. துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிம்மதியாக தூங்கி பல வருடங்களாச்சு. நிம்மதியான தூக்கம் என்பது கண்துடைப்பு நாடகமாயிடுச்சு. நிறைய விஷயங்கள் அர்த்தத்தை சந்திக்கிங்க. அது துலாம் ராசியில் இருப்பிடத்தை விட்டு வெளியிடங்களில் வேலைக்கு போன, வெளிநாட்டுக்கு வேலை போன, வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போன நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் துடிக்கிற துடிப்பு ரொம்ப அதிகம். ரொம்ப நம்பி வந்துட்டேன், ரொம்ப நம்பி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன், ஆனால் எனக்கு எதிர்பார்த்ததை விட சம்பளம் குறைவு, எதிர்பார்த்ததை விட வேலை அதிகம் என்ற சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் நம்முடைய துலாம் ராசி என்பதாகிய உங்களுக்கு கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக அல்லது உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியத்துக்காக வாங்கின கடன் சுமை அதிகம். அது எப்படா சால்வ் ஆகும்னு சொல்லி காத்திருக்கீங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது. பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கினீங்கன்னா, அல்லது நீங்கள் ஏதாவது கூட்டுறவு பேங்கில் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கடன் உறுதியாக அடைஞ்சிடும். மெயினாக பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பவர்கள் தனியார் வங்கிகளில் கடன் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் கிரக ரீதியாக அந்த வங்கிக்கும் உங்களுக்கும் உள்ள இணைப்பு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வங்கிகள் பொருந்தும் சொல்லி எடுத்திருக்கோம். அப்போ உங்களுக்கும் அந்த கான்செப்ட் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனை வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்கார். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கார். எங்கேயா பணம் கொடுத்துருக்கீங்க, பணம் வாங்க முடியலன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்கிடலாம்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துலாம் ராசி என்பர்களில் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. இந்த வேலை முடிஞ்சிச்சா ஓஹோன்னு வந்துடுவேன் அப்படிம்பாங்க. இந்த வேலை மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா நினச்ச விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது கடைசி பாயிண்டில் போய் டச்சிங்கில் போய் மிஸ் ஆகுது. நான் பக்காவாக பிளான் போட்டு வச்சுருக்கேன், பக்காவாக ஒரு விஷயத்தை யோசித்து முடிவெடுத்திருக்கேன். ஆனால் இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நான் செய்கிறேன், கடைசியில் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த எண்ணம் மாறப்போகுது. அந்த எண்ணத்துக்கேற்ற ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களாகிய நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது உண்மை. அதேபோல் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களில் யாரெல்லாம் தன்னுடைய வண்டி வாகனங்கள் எப்போ பார்த்தாலும் ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது, கார் ரிப்பேர் ஆகுது, பைக் ரிப்பேர் ஆகுது, எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாமே சரியில்லாமல் ஒர்க் ஆகாமல் இருக்குது, நான் இதுக்காகவே நிறையா செலவழிக்கிறேன், இந்த வீண் செலவு வீண் விரயங்கள் எப்படா குறையுன்னு காத்திருக்கீங்கன்னா, கிரகங்கள் ரீதியாக குருவின் பார்வை மூலமாக உங்களுடைய வண்டி வாகனங்கள் சரியாகிவிடும். வண்டி வாகனங்களுக்காக அதிகமாக செலவழிக்க மாட்டீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமையிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, கவலை, வருத்தம் எல்லாமே உங்களை விட்டு கடந்து வருவதற்கான பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்றன. சுகஸ்தானம் வலிமை பெறுகிறது. உங்களுடைய சுகஸ்தானம் வலிமை பெறுகிறது. சந்தோஷத்துக்காக அதிகமான நேரம் ஒதுக்க போகிறீங்க. சந்தோஷம் மட்டுமே உங்களுடைய குறிக்கோளாக எடுத்து நீங்கள் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே இன்னொரு விஷயத்தில் உங்களை பாராட்டலாம். எந்த இடத்துல எங்கே போனாலும் உங்களுடைய கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரிகிறது தவறு. இந்த இடத்துல நடக்கிற தவற, அந்த தவறுகளை சுட்டி காட்டுவது உங்களுடைய இயல்பான குணாதிசயம். அந்த தவறுகளை சுட்டி காட்டியதுனால அவங்க கொடுக்குற அழுத்தமும் போராட்டமும் ரொம்ப ரொம்ப சந்திக்கிறீங்க. ஆனால் சரி, இன்றைக்கி ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க, நம்மளை புரிஞ்சிக்கிறாமல் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்களை எப்படி புரிய வைக்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் அதனுடைய கடமை உறுதியாக செய்யும். உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தையோ தேவையில்லாத மன அழுத்தத்தையோ கொடுத்தவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. துலாம் ராசி என்பவர்களுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது. உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. புதிய தொழில் தொடங்க போகிறீங்க. நிறைய தடைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம துலாம் ராசிக்கு பேசும்போது நிறைய தடை வருது. அப்போ இந்த தடைகள் நிறையா வருது. இந்த தடைகளை எப்படி நிவர்த்தி பண்ணுவது? இந்த மாதம் துவக்கத்திலே நான் நிவர்த்தி பண்ண ஆசைப்பட்றேன். அக்டோபர் மாதம் துவக்கத்திலிருந்தே நான் நிவர்த்தி பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு நிவர்த்திக்கான வழிபாடை கொடுங்க. தடை இல்லாமல் நான் முழுமையாக என்னுடைய செயல்பாடில் மாற்றத்தை சந்திக்கணும், ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அரச மரத்தில் உள்ள விநாயகருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 தேங்காய் வாங்கிட்டு போகணும். ஒன்று வந்து உங்களுடைய கையில் தேங்காய் வச்சுக்கிட்டு விநாயகரை சுற்றணும். அடுத்து சுற்றிட்டு ஒரு விடலை போட்டணும். அதுக்கடுத்த தேங்காய் வச்சு உங்களுடைய தலை முதல் பாதம் வரை சுற்றி ஒரு 3 தடவை வலதுபுறமும் 3 முறை இடதுபுறம் தலையை சுற்றி தேங்காவை விடலை போடணும். இந்த 2 விஷயம் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களில், நினைக்கிற செயல்பாடுகளில், மற்ற கிரகமைப்பு ரீதியாக ஏற்படுகின்ற தடையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்கள் லைஃப் சூப்பராகும். எப்படி தேங்காய் உடைச்சி சிதறி சின்ன மின்னமாக பறக்குதோ அதே மாதிரியே உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய போராட்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு கடந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்மளுடைய துலாம் ராசி என்பது எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். அதேபோல் உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள், இதை வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி முழுசாக ஒப்படைச்சிடக்கூடாது. எப்போவுமே நீங்கள் குற்றத்தை கண்டுபிடிக்கிறீங்கிறது ஓகே, ஆனால் உங்களையும் மீறி உங்களை ரொம்ப பாசம் காட்டிட்டாலோ, உங்களை வந்து உண்மையான அன்பு இருக்கிறதாக பிரதிபலிச்சிட்டாலோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுவீங்க. யோசிக்க கூட மாட்டீங்க. நான் அவங்கள நம்புகிறேன், எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் செயல்படுவீங்க என்பது கிரக ரீதியாக எடுத்த உண்மை.
ஸோ இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கா, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சொன்ன வழிபாடை முழு மனதோடு பண்ணுங்கள். ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, எல்லா விஷயத்திலும் வெற்றி உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.